அன்புடையீர் வணக்கம். அதிகாரம் 4 குறள் 38. வீழ்நாள் படாமை நண்டாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். சப்தவிட தலங்களில் மூலாதார தலம். தேர் திருவிழாவுக்கு பிரசித்தி பெற்ற தலம். சுந்தரருக்காக தூது சென்ற தல இறைவன் சுந்தரர் இழந்த இரண்டாவது கண்ணை பெற்று தந்த தலம். மனுநீதி சோழன் முசுகுந்த சக்கரவர்த்தி வழிபட்ட தலம். 63 நாயன்மார்களில் நமிநந்தியடிகள், செருத்துணை நாயனார், கழற்சிங்கர், விரண்மிண்டர் முக்தி பெற்ற தலம். பிறக்க முக்தி அளிக்கும் தலம். நவகிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் இறைவனை வழிபட்ட தலம். சிவபெருமான் 364 திருவிளையாடல்கள் நிகழ்த்திய தலம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த கோவில் திருவாரூரில் அமைந்துள்ள தியாகராஜ சுவாமி கோவில். மூலவர் தியாகராஜர் வன்மிகநாதர். தாயார் கமலாம்பிகை. தீர்த்தம் கமலாலய குளம், சங்கு, கயா, வாணி தீர்த்தம். சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகரால் தேவார பதிக பாடல் பெற்ற தலம். திருவாரூரானது தேவார பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்களில் 87வது தலமாகும். தல வரலாறு. முன்னொரு காலத்தில் ஒரு குரங்கானது வில்வ மரத்திலிருந்து வில்வ இலைகளை கீழே பறித்து போட்டது. வில்வ மரத்தடியில் சிவன் வீற்றிருந்தார். குரங்கானது வில்வ இலைகளை பறித்து போட்ட நாளானது சிவராத்திரி ஆகும். வில்வ இலையால் சிவனை சிவராத்திரி அன்று அர்ச்சித்த பலனால் குரங்கானது அடுத்த பிறவியில் மன்னனாக பிறக்கின்றது. பிறந்த குழந்தையின் முகமானது குரங்கு போன்றும் கையில் குந்தம் என்ற ஆயுதத்துடனும் பிறந்தது. இதனால் முசுகுந்த சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்டார். இவர் போரில் மிகுந்த வீர தீரத்துடன் செயல்பட்டார். மிகுந்த சிறந்த சிவபக்தர், அறத்தை காக்கும் வல்லமுடைய சக்கரவர்த்தி போன்று புகழ்பெற்றார். ஒரு சமயம் இந்திரன் இவர் உதவி நாடி வந்தார். அசுரரை வெல்ல உதவி புரியுமாறு வேண்டினார். முசுகுந்த சக்கரவர்த்தியும் இந்திரனுக்கு போரில் அசுரர்களை வெல்ல உதவி செய்தார். இதனால் இந்திரன் வேண்டியதை தருவதாக வாக்களித்தான். அச்சமயத்தில் சிவபக்தரான முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரன் வழிபடும் தியாகராஜ சுவாமியை தருமாறு கேட்டருளினார். மகாவிஷ்ணு தன் மனதில் இருத்தி வழிபட்டு வந்த தியாகராஜ சுவாமியை இந்திரன் கேட்க, மகாவிஷ்ணு வழிபட்டு வந்த தியாகராஜ சுவாமியை இந்திரனுக்கு கொடுத்தார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த தியாகராஜ சுவாமியை முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரனிடம் கேட்டார். இதனால் செய்வதறியாமல் இந்திரன் 6 மூர்த்திகளை தியாகராஜ சுவாமியை போல தோற்றுவித்து மொத்தமுள்ள 7 மூர்த்திகளில் எது வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுமாறு முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் கூறினார். இந்திரன். முசுகுந்த சக்கரவர்த்தியோ மூலமூர்த்தி கண்டறிய ஒவ்வொரு விக்கிரகத்தின் முன் சென்று வணங்கினார். எந்த மூர்த்தியின் முன் சென்று வணங்கும்போது மெய் சிலிர்த்து கண்களில் நீர் பெருகியதோ அதுவே மூலமூர்த்தி என்று கண்டு கொண்டார் முசுகுந்த சக்கரவர்த்தி அவர்கள். மூலமூர்த்தியை கட்டி அணைத்து கொண்டு அதனை தந்தருளுமாறு இந்திரனிடம் வேண்டினார். மூலமூர்த்தியை கொடுக்கும் போதே இந்திரன் அனைத்து மூர்த்திகளையும் முசுகுந்த சக்கரவர்த்தியிடமே கொடுத்தார். முதன்மையான மூர்த்தியானது திருவாரூரில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 2வது மூர்த்தி நாகப்பட்டினத்திலும், 3வது மூர்த்தி திருநள்ளாறிலும், 4வது மூர்த்தி வேதராணியத்திலும், 5வது மூர்த்தி திருக்காரையூர் என்னும் தலத்திலும், 6வது மூர்த்தி திருவாய்மூரிலும், 7வது மூர்த்தி திருக்கோளிலி என்னும் திருக்குவளையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இந்திரன் அருளிய மூர்த்திகள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட தலங்கள் சப்தவிட தலங்களாக அறியப்படுகிறது. திருவாரூரில் மாலையில் நடக்கும் சாயரட்ச தீப ஆராதனையில் இந்திரன் வந்து வழிபடுவதாக ஐதீகம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருத்தலத்தை நாமும் தரிசித்து வாழ்வில் இன்புறுவோமாக. நன்றி, வணக்கம்.